Good morning students. Today we are going to see chapter 1 in history, outbreak of World War First and its aftermath. இது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வரதுக்கான ரீசனை தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால் என்ன, அது ஏன் இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எதற்கான எந்த காரணத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்ததுன்றதுக்கான ரீசனை தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோன்னா 1914 அந்த இயர் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக 1789 ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன அந்த இயரில் ஸ்டார்ட் ஆகி அதுதான் இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கான காரணம் அப்படின்ற ஒன்று தட் broke out in that year, specifically 1914. அதனால தான் decisive shaped the course of the 20th century. Okay, so historians therefore call this as a long 19th century. இது ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ட்ரேடிங் ஒன் கண்ட்ரிலேருந்து அனதர் கண்ட்ரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். சம் அதர் பர்பஸ் ட்ரேடிங்காக இருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்தில் தான் மற்ற கண்ட்ரி இடையில் காம்படிஷன் அதிகமாகி இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வரதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த 19th செஞ்சுரியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த லாங்கஸ்ட், அதாவது லாங் 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு வார் நடந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இருக்கிறனால அந்த டியூரேஷனை வச்சு லாங் 19th செஞ்சுரி அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் that drew on economic resources of entire world and also affected large sections of civilian population. இதுதான் லார்ஜ் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் என்டையர் வேர்ல்டில் இருக்கிற எக்கனாமிக் சோர்ஸஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி சிவிலியன் மக்கள் வாழ்கிறதுக்கான அந்த இடத்த ஒட்டுமொத்த மக்களையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் வேர்ல்டு மேப்பே மறுபடியும் ட்ரா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டே பாம்பு போட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா வேர்ல்ட் மேப் ரீட்ரான் பண்ணாங்க. ஸோ தட் த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். 3 மேஜர் எம்பையர்ஸ் லே ஷேட்டர்ட் பை த எண்ட் ஆஃப் த வார்: ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டோமேன்ஸ். இங்கே இந்த 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டோமேன், இந்த 3 கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ரொம்ப அஃபெக்டான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்த ஒரு கண்ட்ரி இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறமா டவுன் ஆகிடுச்சு. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா த ரஷ்யன் ரெவல்யூஷன். இதையும் இந்த ரெவல்யூஷன் தான் சம் அதர் ரெவல்யூஷனுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஒன்னாக இருக்குது. ஸோ தட் இட் இஸ் கால்ட் த first revolution of this kind in the world history. This is a unique event. Okay, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்ட் பீஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இங்கே ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஆக்சுவலாக வேர்ல்டு பீஸ் அப்படின்றது எல்லா நாடுகளும் சண்டை இதெல்லாம் இருக்கிறது, அந்த சச்சரவெல்லாம் நீங்கி அவங்க ஒரு பீஸ் வேணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு பீஸ் இங்கே பேசப்பட்டது. இதே த்ரூ லீக் நேஷன்ஸ் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். இப்போ காலனி அப்படின்றது அந்த கண்ட்ரி அப்படின்னா ஒரு கண்ட்ரி சமதர் கண்ட்ரி ஆக்குப்பை பண்ணலாம், டேக் கண்ட்ரோல் ஓவர் ஆஃப் சமதர் கண்ட்ரி. அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலனி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஜென்ரலாக அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு கீழே அந்த பீப்புளை ரன் பண்ண வைக்கிறது. ஸோ அதை காலனின்னு சொல்லுவாங்க. ஹியர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். கேபிட்டலிஸ்ட் மீன்ஸ் முதலாளித்துவம் நாடு. இப்போ நமக்கு மற்றவங்களுக்கு தேவையான பொருட்களை நாம் உற்பத்தி செஞ்சு ஒரு மார்க்கெட்டில் நம்ம வைப்போம். அதை சமத பர்சன் என்ன பண்ணலாம், அதை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் எய்ம் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். ஹியர் இதோட கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட எய்மே நிறைய உற்பத்தி செய்கிறது. ஓகேவா, ஹியர்
அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை வச்சு தான் டு பில்ட் மோர் ஃபேக்ட்ரிஸ், ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸ் அண்ட் அதர் சச் அண்டர்டேக்கிங்ஸ். இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம நிறைய உற்பத்தி செஞ்சால் மட்டும்தான் இதை நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த ரெவல்யூஷன் எதில் புரட்சி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, அதில் இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th centuryயில் தான் டெவலப் ஆனது. அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் யூரோப்பியன் எக்ஸ்பேன்ஷன் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் பிளேசஸ். இதுக்கும் இந்த கேபிட்டலிஸ்ட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு வகையில் யூட்டிலைஸ் பண்ணாங்க இந்த ஒரு டாக்டிஸையும். அதாவது நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், நம்ம தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் மற்ற ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட்டில் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், அந்த கண்ட்ரியில் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கண்ட்ரியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதான் இந்த ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் கண்ட்ரிலையும் போய் அவங்க ட்ரேட் பண்ணி அது மூலமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில கண்ட்ரீஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, த ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் 19th century வாஸ் தட் யூரோப் எமர்ஜ்ட் அஸ் அ டாமினன்ட் பவர் வைல் ஏசியா அண்ட் ஆஃப்ரிக்கா வேர் காலனைஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். ஆக்சுவலாக இதில் ஒரு 19th centuryயில் பார்த்தோன்னா ஒரு மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூரோப் டாமினன்ட் பவர் யூரோப்பில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற கண்ட்ரீஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் நிறைய டாமினன்ட் பவர்ஸ், கிரேட் பவர்ஸ் ரைஸ் ஆனாங்க. ஸோ தட் வைல் ஏசியா ஆஃப்ரிக்காலாம் பார்த்தோன்னா காலனைஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியாவில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் சில மற்ற நாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஆக்சுவலாக அந்த சமதர் கண்ட்ரி அலோவ் பண்ணி கடைசியில் அவங்களுக்கே நம்ம கட்டுப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் காலனைஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். அவங்க என்ன பர்பஸ்க்காக வருவாங்க, அவங்க ஒரு வணிகம் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள், நமக்கு தேவையான ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒன்று நம்ம நாட்டிலேருந்து சுரண்டுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பண்ணி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா வளங்களையும் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விதின் யூரோப்லேயே பார்த்தோன்னா இங்கிலாந்து ஹெல்ட் அ ப்ரீ எமினன்ட் பொசிஷன் அஸ் அ வேர்ல்ட் லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். இந்த கேபிட்டலிசமில் வேர்ல்ட்லே லீடர் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாண்டை அந்த பொசிஷனில் அவங்க இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேட் த கேபிட்டலிஸ்ட் பவர்ஸ் ரேஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஃபார் எக்ஸ்பேண்டிங் த எம்பையர் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஒரு நாடு மற்ற நாட்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சுரண்டுறது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த கேபிட்டலிஸ்ட் அந்த பவரை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். ஆக்சுவலாக மோனோபோலி கேபிட்டலிசம் மீன்ஸ் அந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டலிசம் அப்படின்றது, மோனோபோலி மீன்ஸ் முற்றுரிமை. நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் மோனோபோலி கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 1870க்கு அப்புறம் த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் இன் த மார்க்கெட்ஸ் for goods and capital, which was an essential characteristics of imperialism, became evident in the later half of the 19th century. The old ideas of the free trade collapsed. There were trusts in USA and cartels in Germany. ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க மோனோபோலி கேபிட்டலிசம் அப்படின்றது. ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸாக இம்பீரியலிசம். இங்கே என்ன நடக்குது, ஒரு பர்டிகுலர் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் போட்டு அதிலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு நாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அது அந்த ரெண்டுமே இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோனோபோலி கேபிட்டலிஸ்ட். இது எதுக்கு ரீசன் ஆகுதுன்னா எசென்சியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பீரியலிசம்க்கு இதுதான் ரீசன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஹியர் there were trusts in USA and cartels in Germany. Trust means is an industrial organization engaged in the production or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of that commodity to its own advantage.
இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இவங்க ஓன் சப்ளை எவ்வளோ வேணால் ஒரு கண்ட்ரி சப்ளை பண்ணலாம், அவங்களே ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், ப்ரைஸாக இருக்கட்டும் சப்ளைவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். யூஎஸில் பார்த்தோன்னா அதை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் நேம் வந்து ட்ரஸ்ட். இதே இதை ஜெர்மனியில் பார்த்தோன்னா கார்டெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் imperialism, its and its essential characteristics. Yes, capitalism inevitably led to imperialism. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. கேபிட்டலிசமோட ஒரு ஹையஸ்ட் ஒரு ஸ்டேட் அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாளித்துவம் அப்படின்றபோது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி நம்ம போயிட்டு நம்முடைய திங்ஸ் எல்லாம் அங்கே நம்ம திங்ஸை விற்பனை செய்கிறதுக்கு நாம் ஒரு முதலாளி தான், நாம் உற்பத்தி பண்ணி அதை மற்ற ஒரு கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுறோம் சேல் பண்ணுறோம். அப்போ சேல் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்டுக்கு நாம் தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வைக்கிறது எவ்வளோ உற்பத்தி பண்ணணுன்றது நம்மளுடைய டிசையர். ஸோ தட்ஸ் ஆல். இதை ஜென்ரலாக இம்பீரியலிசம் சொல்கிறோம். இவர் லெனினோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இம்பீரியலிசம்ன்றது வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு imperialism was not just about colonies. ஆக்சுவலாக imperialismன்றது வந்து காலனி அப்படின்ற இது மட்டும் கிடையாது. ஆனால் it became total system, the logic of which was total militarization and total war. இங்கே நம்ம ஒரு கண்ட்ரியில் ஆக்குபை பண்ணால் அவ்வளோ சீக்கிரமாக ஆக்குபை பண்ண முடியாது, அங்கே தேவையான மிலிட்ரி பவர் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த வார் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸ் அந்த லாஜிக் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இம்பீரியலிசம்ன்றது காலனி மட்டும் கிடையாது, அந்த காலனியில் அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை நம்ம காலனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு எதிர்க்கிறதுக்கான அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்கணும். அது மெயின் டூ திங் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் மிலிட்டரைசேஷன் அண்ட் டோட்டல் வார். ரிவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யூரோப். In the 19th century, European powers had colonized many other countries. யூரோப்பில் இருக்கிற some powerful countries என்ன பண்ணாங்கன்னா some other countries-ஓட colonize பண்ணாங்க. based on trade தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது. இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு திங் வச்சு தான் இவங்க colonize பண்ணுறாங்க. By 1880, the most of Asian countries had been colonized. இந்த year, the specified yearல ஏசியன் கண்ட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் காலனைஸ்ட் மற்ற கண்ட்ரியோட கண்ட்ரோலுக்கு வந்தது. ஆனால் ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட், ஆஃப்ரிக்கா மட்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ ஹியர் ஆக்குபேஷன் டிவிஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881 to 1914. இந்த டியூரேஷனில் 1881 to 1914 ஆஃப்ரிக்காவையும் காலனைஸ்டாக மாறினது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த காலனி அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸ்கிராம்பிளில் இது ஒரு போட்டி மாதிரி தான். நான் அந்த நாட்டை நான் வச்சுப்பேன், எனக்கு தேவையானது இந்த நாட்டிலேருந்து கிடைக்கும், என்னோட நாட்டோட வளர்ச்சிக்கு மற்ற நாடு நான் சுரண்டுறது, அதுதான் காலனி. ஸோ இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின்ட் இன் த ஸ்கிராம்பிள் ஃபார் த காலனிஸ். இவங்க எல்லாமே அந்த காலனி மற்ற நாடை காலனி ஆக்கணும் அப்படின்றது முனைப்போட செயல்பட்ட கண்ட்ரிஸ். clashes amongst great powers. Here, despite the lead in the industrial growth and the control of the vast empire, England was not satisfied. இங்கிலாந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து எம்பையர் மட்டும் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அவங்களோட கண்ட்ரோல் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. என்ன அப்படின்னா இங்கிலாந்து வாஸ் இன் த காம்படிஷன் வித் ஜெர்மனி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஏன் இவங்களோட காம்படிஷனில் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க விச் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர் குட்ஸ் அண்ட் தஸ் கேப்சரிங் த இங்கிலாண்ட்ஸ் மார்க்கெட்ஸ். அப்போது இங்கிலாந்து மார்க்கெட்டில் அவங்க ஆக்குப்பை பண்ணுற அவங்க போராட்டங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வராங்க, அவங்க ஃபாரின் ஜெர்மனியில் இருக்கிற ப்ராடக்ட்டும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க ப்ராடக்ட்டும் இங்கே ரொம்ப சீப்பாக கொடுக்கும்போது நம்ம சீப்பை நோக்கி தான் போவோம். அப்போ அவங்க ப்ராடக்ட் என்ன பண்ண சேல் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸையும் அவங்க என்ன பண்ணணும், சக்சீட் பண்ணுறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது. அதான் இவங்களுக்கு அடிக்கடி இந்த நேஷனல் ரிவல்ரி led to frequent clashes between these great powers in Asia and Africa and Europe. இந்த 3 கான்டினென்ட்ஸ்லையே இவ்வளோ ப்ராப்ளம் வந்தது. நெக்ஸ்ட்டு
This is very very important topic. Asia, the rise of Japan. In Asia, Japan during this period, the Meiji era of 1867 to 1912, imitating Western nations, had become their equal in many respects. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணாங்க, ஜப்பான்றது வெரி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, இவங்க இமிட்டேட்டிங் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஹேட் பிகம் தேர் ஈக்குவல் இன் மெனி ரெஸ்பெக்ட்ஸ். அவங்க மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க டெவலப் ஆனாங்க. ஸோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த டைம் டியூரேஷன் 1867 to 1912. Though the outlook of the rulers still remained feudal, Japan took to Western education and machinery. பார்க்குறதுக்கு ரொம்ப அவுட்லுக், அந்த ரூலர்ஸோட அவுட்லுக் வந்து ரொம்ப நார்மலாக இருந்தாலும் ஜப்பான் வந்து டுக் டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் மிஷினரி. அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி இது பண்ணுறாங்க அதை எல்லாத்தையும் அவங்க ஜப்பான்லேயும் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் மற்ற நாடுகள் கூட காம்படேட்டிவாக நம்ம போக முடியும் அப்படின்றதுக்காக. வித் அ மாடர்ன் ஆர்மி, அவங்களுக்கும் மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி எல்லாத்தையும் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் அஸ் அன் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பவர். அவங்கள்கிட்டையும் அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் 1894 ஷீ ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன் சீனா. சைனா கூட அவங்க ஒரு வார் வருது, த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் த ஜீனோ ஜாப்பனீஸ் வார் in the year 1894 to 95 surprised the world. Actually ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஜப்பான் சைனாவை டிஃபீட் பண்ணியிருக்கு அப்படின்றது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஈவெண்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, டெஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 கிரேட் பவர்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த இதுக்கும் பார்த்தோன்னா இது ஒரு கிரேட் வார்னிங்காக இருந்தாலும் கூட ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த கண்ட்ரிலாம் பார்த்தோன்னா சாதாரணமாக ஜப்பானை நினச்சாங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் இது ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது. ஸோ ஜப்பான் annexed the லியோன்டங் பெனின்சுலே வித் போர்ட் ஆர்தர். ஆக்சுவலாக ஜப்பானில் லியோங்டாங் பெனின்சுலே அந்த பிளேஸோட போர்ட் ஆர்தர் அந்த துறைமுகத்தை ஸ்பெசிஃபிக்காக அதோட இணைச்சாங்க. ஸோ இணைச்சிட்டு பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா. ஈஸ்ட் ஏஷியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க வந்தது. ஸோ அது எந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட் ஆர்தரை லியோங்டாங் பெனின்சுலையோட கனெக்ட் பண்ணாங்க. அனெக்ஸ்ட் மீன்ஸ் இணைச்சாங்க. ஸோ அதுதான் இவங்களை ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை இவங்களுக்கு கொடுத்தது. நெக்ஸ்ட்டு, ஜப்பான் ஹவவர் இன் த வீவ் ஆஃப் த ப்ரெஷர் மவுண்டட் பை யூரோப்பியன் பவர்ஸ் ஜூன் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் போர்ட் ஆர்தர். ரொம்ப ஜப்பான் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, சம் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணோன்னே போர்ட் ஆர்தருக்கு இருந்த அந்த ரைட்ஸ் அவங்க அதை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யா took advantage of this and sent a large army to Manchuria. இந்த வாய்ப்பை ரஷ்யா பயன்படுத்திட்டு உடனே லார்ஜ் ஆர்மியை ரஷ்யா மஞ்சூரியான்ற பிளேஸ் அது ஜப்பானில் இருக்குது, அந்த பிளேஸில் அனுப்புகிறாங்க. ஜப்பான் entered into an alliance with the இங்கிலாண்டோட சேர்ந்து இந்த இயர் 1902 demanded that Russia withdraw troops from Manchuria. இவங்க இங்கிலாண்டோட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை மாதிரி, நல்ல ஒரு இது. அவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யா மஞ்சூரியாவில் இருக்கிற ஆர்மியை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு இங்கிலாந்து கிட்ட ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு இன் இயர் 1904 the war began between 2 countries. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் நடக்குது. அந்த வார் நேம் த ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார். ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் ஆர்தர். மறுபடியும் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவிட்டருந்து போர்ட் ஆர்தரை மறுபடியும் எடுத்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர்ட் த சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ஸ். இது வரைக்கும் ஜப்பான் அந்த கிரேட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ் அந்த இதுக்குள்ளே சர்க்கிளில் வரவே இல்லை. கிரேட் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி, இட்டாலி, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இங்கிலாந்து,
ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி இதெல்லாம் பார்த்தோன்னா கிரேட் பவரில் வரும். கிரேட் பவர் அப்படின்றது பார்த்தோன்னா எக்கனாமிக், சோசியலிஸ்ட், இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இதில் எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட்டாக இருக்கிற கண்ட்ரியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட் பவர்ஸ். அவங்க தேவை அவங்கள தேவைக்கு அதிகமாகவும் வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். மற்ற கண்ட்ரியை ஈக்குவலாக அவங்க மற்ற கண்ட்ரியோட ஹையஸ்ட் பவராக இருந்தாங்க. அந்த 7 கண்ட்ரியோட சர்க்கிள்குள்ளே தான் இவங்க வந்தாங்க. சர்க்கிள் ஆஃப் த கிரேட் பவர்ன்றதுக்குள்ளே ஜப்பான் வந்தது. அடுத்து ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட ஸ்ட்ராங்கான அவங்களுடைய ராஜதந்திரமே வித்தியாசமானது. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் 1905 ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி அவங்க கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அசாசினேஷன் ஆஃப் ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் ப்ரொவைடட் த எக்ஸ்கியூஸ் இன் 1910 ஃபார் ஜப்பான்ஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா. இங்கே என்ன பண்ணாங்க, இந்த கொரியாவை அனெக்சேஷன் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்காக இந்த இயர் 1910 என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராமினன்ட் ஜாப்பனீஸ் டிப்ளமேட் அப்படின்றது அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க, கொலை செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சைனாவில் ஒரு ப்ராப்ளம் நடந்தது. அது மஞ்சு டைனஸ்டி இந்த இயர் 1912 ப்ரொவைடட் ஜப்பான் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன். இந்த நேரத்தை ஜப்பான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் மஞ்சு டைனஸ்டிக் வீழ்ச்சி அடைஞ்சது. அதே நேரத்தில் நிறைய சைனாவில் கன்ஃபியூசன்ஸ் இருந்தது. ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இவங்க மறுபடியும் அந்த சைனாவில் அவங்களுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதுதான் இது. ஜப்பான் டிமாண்டட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மன் ரைட்ஸ் இன் சாங்டாங் டு ஜப்பான் அண்ட் த ரெகக்னேஷன் ஆஃப் த ஜாப்பனீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனிகிட்ட இருந்த அந்த ரைட்ஸை, மஞ்சூரியா மீது இருந்த அந்த ரைட்ஸை மறுபடியும் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஷான்டாங் டு ஜப்பான். இந்த பிளேஸில் இருக்க ரைட்ஸை ஜெர்மன் ரைட்ஸை ஜப்பானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜப்பானீஸ் ஹோல்டு ஓவர் மஞ்சூரியாவிலே அவங்க ஒரு நிலைநாட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. திஸ் ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி அரோஸ் த ஹாஸ்டிலிட்டி ஆஃப் போத் சைனா அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ்க்கு ஒரு பகை உணர்வை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான நிறைய ரீசனுக்கு தான், இந்த மெயின் ரீசன் இந்த 2 ரீசன் தான். நெக்ஸ்ட்டு காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் டவுன்ஃபால். காலனைசேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு கண்ட்ரி அதர் கண்ட்ரியை அண்டர்டேக் பண்ணுறது, ஃபுல் ரைட்ஸை இவங்க கண்ட்ரியோட ஃபார்மேட்டுக்கு அவங்கள கொண்டு வர ட்ரை பண்ணுறது தான். இந்த இயர் 1876 barely 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா வாஸ் அண்டர் யூரோப்பியன் ரூல். அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த இயரில் ஒரு 10% கண்ட்ரி தான் காலனைஸ் ஆகிருக்கு. பை 19 it means 1900 particular year practically the whole of Africa was colonized. in the 1900 and the year whole of Africa colonized. Britain, France, Belgium had divided the continent between them. என்ன பண்ணாங்க, அந்த ஆஃப்ரிக்க கண்ட்ரியை பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் இவங்கெல்லாம் அந்த ஹோல் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டவே டிவைட் பண்ணி அவங்க காலனைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லீவிங் அ ஃபியூ ஏரியாஸ் ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. சில ஏரியாவை ஜெர்மனி அண்ட் இட்டாலிக்கு விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. சைனாவிலே அவங்களுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் டைவான். அவங்களுக்கு இங்கேயும் ஜப்பான் கொரியா டைவானில் அவங்களுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் கான்குயர்ட் இண்டோ சைனா. ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட்டு யூஎஸ் டுக் த ஃபிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின். ஸ்பெயினில் உள்ள ஃபிலிப்பைன்ஸை யூஎஸ் எடுத்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் இண்டோ சீனா அதுவும் இந்தியாவையும் சைனாவையும் ஃப்ரான்ஸ் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டன், ரஷ்யா அக்ரி டு பார்ட்டிஷன் ஈரானை பாதியாக அதை பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதுக்கு இவங்க பிரிட்டனும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டெம்ப்ட்ஸ் டு carve out colonies in Africa resulted in bloody battles. ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவில் அந்த காலனைஸ் பண்ணுற போது அவ்வளோ ரத்த கலரி அந்த இதை சொல்லணும் பிளட்டி பேட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரத்த கலரியான ஒரு யுத்தங்கள் நடத்தி தான் அவங்க ஆஃப்ரிக்காவுக்குள்ளே காலனைஸ் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஈஸியாக பண்ணலைன்றதை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. த ஃப்ரெஞ்ச் ஹேட் டு fight a long and bitter war to conquer Algeria and Senegal. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அல்ஜீரியா அண்ட் செனிகலை
கான்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் லாஸ்ட் த ஜூலூஸ் லாஸ்ட் டு த ஜூலூஸ் அண்ட் Sudanese army in the year. Here Zulus means 1879, Sudanese army in the year 1884. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at the Adowa. In the place like Ethiopia கீழே இட்டாலியன் ஆர்மி வந்து தோல்வியுற்றது தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 1. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வரதுக்கான காரணம் என்ன, அது அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சு, அதே மாதிரி அது நடந்ததுனால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், அதோட விளைவுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காசஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அலைன்சஸ் அண்ட் கவுண்டர் அலைன்சஸ். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒரு அலைன்ஸும் கவுண்டர் அலைன்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக ஒரு பார்ட்டாக பிரிஞ்சாங்க. அந்த கிரேட் பவர்ஸ்ன்னு சொன்ன அந்த ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு இங்கிலாந்து, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இவங்க எல்லாம் கிரேட் பவர்ஸ். ஜப்பான் இன்க்ளூடிங் ஜப்பான். ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி இரண்டு அணிகளாக பிரிவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த இயர் 1900 5 of the European great powers were divided into 2 armed camps-ஆ பிரியுது. First camp is consist of central powers Germany, Austria, Hungary and Italy. These 3 countries under first camp. Under the guidance of Bismarck, they had formed the Triple Alliance in 1882. இந்த 3 countries சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு கூட்டு இணைவு. அலைன்ஸ் மீன்ஸ் இணைகிறது. ஸோ ட்ரிபிள் அலைன்ஸ்னால் 3 பேரும் ஒன்றா கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா வுட் ஹெல்ப் ஈச் அதர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி இந்த 3 கண்ட்ரிஸும் என்ன பண்ணும், ஒரு ட்ரிபிள் அலைன்ஸில் வராங்க. பிஸ்மார்க் தான் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுறாரு. ஸோ ஹியர் இந்த ஃபஸ்ட்டு இந்த கேம்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்டு இட்டாலி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் would help each other. அதாவது the understanding was that Germany and Austria would help each other. அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும், ஏன் இவங்க 3 பேர் சேர்ந்தாங்கன்னா மற்ற நாடு இவங்களை தாக்க வரும்போது இவங்க 3 பேர் ஒற்றுமையாக இருந்து அவங்களோட போராடணும். அதுதான் மையக்கருத்தாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the other camp consists of France and Russia. ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் சேர்த்து செகண்ட் கேம்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. Their alliance was formed in the year 1894 with the promise of mutual help if Germany attacked either of them. ரஷ்யாவையோ இல்லை ஃப்ரான்ஸையோ ஜெர்மனி அட்டாக் பண்ணும்போது நம்ம மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த இயர் 1894. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐசோலேட்டட் பிரிட்டன் மட்டும் கிரேட் பவர் தான் பிரிட்டன். ஆனால் இது ஐசோலேட்டட் பிரிட்டன் வாண்டட் டு பிரேக் ஹர் ஐசோலேஷன் அண்ட் அப்ரோச் ஜெர்மனி ட்வைஸ் பட் இன் வெயின். ஆனால் ஜெர்மனி அப்ரோச் பண்ணியிருக்காங்க நிறைய, ஆனாலும் அவங்க அதில் தோல்வி தான் அடைஞ்சாங்க. ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா அஸ் ஃப்ரான்ஸ் வாஸ் த அலை ஆஃப் ரஷ்யா. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஜப்பான் என்ன பண்ணது, ரஷ்யாவோட ரொம்ப பகையோடு இருக்கும்போது இருக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவோட இணைஞ்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு விதமான பகை இருந்தது. இட் ப்ரிஃபர் டு அலை வித் பிரிட்டன். ஆனால் இது என்ன பண்ணுது, ஜப்பானோட பிரிட்டனை இணைகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. பட் ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலைன்ஸ் ப்ராம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலைன்ஸ் with Britain to resolve colonial disputes over Morocco and Egypt. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கேன், இவங்க 2 பேரும் பிரிட்டன் ஜப்பானும் அலைன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. ஃப்ரான்ஸை என்னதை தூண்டி ஒரு சீக் அண்ட் அலைன்ஸ் வித் பிரிட்டனோட என்ன பண்ணணும், ஒரு அலைன்ஸ் வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட் இந்த பிளேஸில் வரக்கூடிய ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு திஸ் ரிசல்டட் இன் த என்டென்ட் கார்டியல். இவங்க 2 பேருக்கும் இடையில் நடந்த அந்த நட்புறவான ஒரு இணைவை தான் என்ன சொல்கிறாங்க, என்டென்ட் கார்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரிட்டர்ன் ஃபார் லெட்டிங் த ஃப்ரெஞ்ச் ஹாவ் அ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ. ஃப்ரெஞ்ச் என்ன பண்ண, மொராக்கோவில் ஃப்ரீடமாக இருக்கணுன்றத
அனுமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் அக்ரி டு ரெகக்னைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் ஈஜிப்ட். ஈஜிப்ட் என்ன பண்ணலாம், பிரிட்டன் ஈஜிப்டை ஆக்குபை பண்ணலான்றது ஃப்ரான்ஸ் அக்ரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச் ஆன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பர்ஷியா. பர்ஷியா மீதான இதை பிரிட்டன் சப்சிக்வெண்ட்டாக அதோட அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட் இந்த கண்ட்ரிக்கு மேலேயும் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க. அடுத்தது இப்போ இந்த 3 கண்ட்ரீஸும் thus was formed the triple entente of Britain, France and Russia. இப்போ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த 3 கண்ட்ரீஸ் பார்த்தோன்னா செகண்ட் கேம்பில் வந்தாங்க. ஃபஸ்ட் கேம்பில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி இந்த 3 கண்ட்ரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம்பில் இருந்தாங்க. செகண்ட் ட்ரிபிள் அலைன்ஸ், அதுக்கு பேர் ட்ரிபிள் அலைன்ஸ் அப்படின்றது எதை சொல்லுவோம், ஜெர்மனி, ஹங்கேரி, இட்டாலி அந்தது. நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் என்டென்ட்ன்றது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகேவா? எஸ். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம், வன்முறை மூலமாக உருவான நம்முடைய தேசியம். இப்போ அந்த வன்முறையான அந்த நேஷ்னலிசம் இப்போ எல்லாருமே ரொம்ப வன்முறையாக இருக்காங்க, வயலண்ட்டாக இருக்கிறத தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வித் த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட் டெவலப்ட். என் கண்ட்ரி வந்து சரியோ தவிர நான் என் கண்ட்ரிக்காக நான் முழுமையாக ஈடுபடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. இந்த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹைட்ரேட் ஃபார் அனதர் கண்ட்ரி. இங்கே என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, ஒரு கண்ட்ரி நான் நேசிக்கிறேன்னு இன்னொரு கண்ட்ரி நான் என்ன அது வெறுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இங்கே இங்கிலாண்டோட இது பார்த்தோன்னா ஜிங்கோயிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டோட இது பேட்ரியாட்டிசம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்லுவோம்ல பேட்ரியாட்டிசம், அது மாதிரி இங்கிலாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிங்கோயிஷம், ஃப்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜூவினிசம், அண்ட் ஜெர்மனியில் பார்த்தோன்னா குல்டூர். ஓகே, ஜெர்மனியில் குல்டூர் அப்படின்னு. வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம், இதெல்லாம் நான் சொல்லுவேன் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம் கான்ட்ரிபியூட்டிங் டெசிசிவ்லி டு த அவுட் பிரேக் ஆஃப் த வார். இந்த போர் வர்றதுக்கான காரணமே அவங்க நாட்டில் அவங்க மற்ற நாடு என்ன வேணால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். த எம்பரர் கெய்சர் வில்ஹெல்ம் II of Germany proclaimed that Germany would be the leader of the world. The German Navy was expanded, the sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar in the year 1805. Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that German Navy could be directed only against her. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between 2 great powers. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எம்பரர் ஜெர்மனிக்கும் பிரிட்டன் இவங்க 2 பேருக்கு தான் இப்போ மோதல் நடக்குது. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த எம்பரர் ஹெய்சர் வில்ஹெல்ம் என்ன ப்ரொக்ளைம் பண்ணுறாரு, ஜெர்மனி would be the லீடர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கே நாங்கள் தான் லீடர் அப்படின்றத இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஹெய்சர் வில்ஹெல்ம். அடுத்தது என்ன பண்ண, ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். நாங்கள் எங்கள் நேவியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ரொம்ப விரிவுபடுத்தியிருக்கோம். அதே மாதிரி அந்த சி பீயிங் கன்சிடர்ட் ப்ரிசர்வ் ஆஃப் இங்கிலாந்து எவர் சின்ஸ் நெப்போலியன்ஸ் டிஃபீட் அட் ட்ராஃபல்கர் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கிலாந்து பாதுகாப்பே நாங்கள் தான், எங்களுடைய சி பீயிங் கன்சிடர்ஸ் ப்ரிசர்வ் ஆஃப் இங்கிலாண்டை பாதுகாக்கிறது நாங்கள் அந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் இவர் சொல்கிறாரு. ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி, அவங்களுடைய ராஜதந்திரம், ரேபிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசஸ் கன்வின்ஸ்ட் பிரிட்டன் தட் ஜெர்மனி நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகெயின்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி எதுக்கு எதிராக திருப்பினாங்க, பிரிட்டனுக்கு எதிராக தான் இவங்களை மாறினாங்க. ஜெர்மன் நேவி டெவலப் பண்ணியிருக்காங்க. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between the 2 powers. இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளவே ரொம்ப ஆக்ரோஷமாக நடக்கிறது, ரொம்ப போட்டி மனப்பான்மை அதிகமானது ஜெர்மனுக்கும் பிரிட்டனுக்கும். ஸோ அதனால் பிரிட்டன் என்ன பண்ணுறது, ரொம்ப கோபத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. 2 பேருக்கும் நிறைய மோதல்கள் நடந்தது. ஸோ அதை பற்றின சுருக்கமாக தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டாலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் என்ன பிரச்சனை,
அவங்களுக்கான ஒரு பகை உணர்வு அது என்னன்றதை இங்கே அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வர் ஓல்டு ரிவல்ஸ். அவங்க பழங்காலத்திலேருந்தே அவங்க எதிரிகள் தான். பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன் ஆஃப் ஜெர்மனி rankled in the minds of French. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஜெர்மனி என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸ் இதை மறக்கவே இல்லை. இந்த பிட்டர் மெமரி ஆஃப் டிஃபீட் இந்த 1871 தோல்வி அடைஞ்சாங்க. யார்? ஃப்ரான்ஸ். அதாவது லாஸ் ஆஃப் அல்சே அண்ட் லொரைன் டு ஜெர்மனி rankled in the minds of ஃப்ரெஞ்ச். அவங்க நம்ம இதை தோக்கடிச்சாங்கல்ல, அல்சேஸ் அண்ட் லொரைன்ற பிளேஸை ஜெர்மன் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அந்த உணர்வு, பகை உணர்வு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். இன்னுமே அந்த மொராக்கோ மேலே குறுக்கிடுறதுனால ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிரிட்டனஸ். இன்னும் கோவம் தான் அதிகமாகுது பிரிட்டனுக்கு. ஸோ பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ. பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சென்ட் பை ஜெர்மனி. இதை ஜெர்மனி என்ன பண்ணலை, ஏற்றுக்கலை. ஏன் மொராக்கோவுக்கு ஏன் பிரிட்டிஷ் கொடுக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கலை. ஸோ Kaiser Wilhelm to intentionally recognize the independence of the Sultan and demanded an international conference to decide on the future of Morocco. இந்த மொராக்கோ பற்றி பின்னாடி பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்டென்ஷனலி ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுல்தான். அவங்களுக்கு இவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிமாண்டட் ஆன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டு டிசைட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் மொராக்கோ பற்றி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசலாம், அதை டிமாண்ட் பண்ணுறாரு. அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். இங்கே ஏகாதிபத்தியம் அப்படின்வாங்க, இம்பீரியலிசம் அப்படின்றத சொல்லியிருப்போம். இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். ஓகே, த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908. An attempt at creating a strong and modern government in Turkey provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans place on the two countries, last as Austria and Russia. இந்த இதை பயன்படுத்தி அதாவது opportunity to resume the activities in the Balkans. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warships through the Dardanelles and Bosphorus to the Mediterranean. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. Austria's action aroused intense opposition from Serbia. Germany gave Austria firm support. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. The enmity between Austria and Serbia led to outbreak of war in 1914. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ செர்பியா ஆஸ்ட்ரியா இவங்க ரெண்டு பேருக்கு தான் பகை உண்டாகுனது. யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க எல்லாம் ரஷ்யா ஹெல்ப் செர்பியாவுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க. ஜெர்மன் என்ன பண்ணுறாங்க, வுட் கம் டு ஆஸ்ட்ரியாஸ் அசிஸ்டன்ஸ் தான் வராங்க. ஆக்சுவலாக ரஷ்யாவும் ஜெர்மனுக்கும் ஏற்கனவே பிரச்சனை. இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க சப்போர்ட்டை மாறி மாறி வரும்போது இவங்களுக்குள்ள பகை ஏற்பட்டு கடைசியில் இந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இதை சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்றது இந்த ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லியிருப்பாங்க. Austria announced the annexation of Bosnia and Herzegovina. இந்த ரெண்டு பிளேஸை அனெக்சேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்கே ஆஸ்ட்ரியன் ஆக்ஷன் அரோஸ்ட் இன்டென்ஸ் ஆப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இந்த போஸ்னியாவையும் ஹெர்சகோவினா அப்படின்ற பிளேஸையும் அவங்க இது பண்ணதுக்கப்புறம் செர்பியாவுக்கு ரொம்ப கோபம். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணாங்க, ஆஸ்ட்ரியாவிலேருந்து இவங்க தனியாக இருக்கணும், தனியாக நம்ம வரணுன்றது தான் ஜெர்மன் இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆஸ்ட்ரியாவுக்கு ரொம்ப உறுதியாக சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க சப்போர்ட்டில் ஆஸ்ட்ரியா இருந்தது. அதே மாதிரி இங்கே ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக யார் வந்தது, ரஷ்யா வந்தாங்க. ஆனால் செர்பியாவுக்கு இருந்தது. ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஆக்சுவலாக ஏற்கனவே நிறைய
பகை இருந்தது. அது இன்னும் அதிகமாகி கடைசியில் ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் பகை இன்னும் அதிகமாகி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரதுக்கான காரணமாக இருந்தது. அடுத்தது பால்கன் வார்ஸ். இந்த பால்கன் வாரும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரதுக்கான ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ டர்க்கி வாஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 18th century. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. ஆக்சுவலாக பார்த்தோன்னா டர்க்கின்றது ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி எப்போ சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th century நம்ம பார்த்தோன்னா டர்க்கி ஒரு நல்ல பவர்ஃபுல் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு Ottoman Empire extended over the Balkans and across Hungary. இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹியர் பால்கன்ஸ் அப்படின்ற பிளேஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க Ottoman Empire. நெக்ஸ்ட்டு அக்ராஸ் த ஹங்கேரி டு போலண்ட், ஹங்கேரியிலேருந்து போலண்ட் வரைக்கும் அவங்க இதை எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ த எம்பையர் கண்டென்ட் மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். பால்கன்ஸில் பார்த்தோன்னா டர்க்கிஷ் பீப்புளே கிடையாது, அவங்க நான் டர்க்கிஷ் பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. போத் த டர்க்ஸ் அண்ட் தேர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் இன் த பால்கன்ஸ் இன்டர்ஸ்ட் இன் த மோஸ்ட் ஃப்ரைட்ஃபுல் மசோக்கஸ் அண்ட் அட்ராசிட்டிஸ். இங்கே இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது வேற ஒரு நாட்டில் நம்ம போயிட்டு நம்ம அதிகாரம் பண்ண முடியாது, அங்கே இருக்கிறவங்க நமக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே நாடுன்ற எண்ணம் நமக்கு வரவே வராது. ஸோ அதனால தான் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, டர்க்ஸ் பீப்புள் இல்லாமல் இருக்கிறதுனால டர்க்ஸ் அடிக்கடி அவங்களுக்கு என்ன வரும், நிறைய படுகொலைகள், நிறைய தொந்தரவு, நிறைய அச்சுறுத்தல்கள் எல்லாமே நடந்தது. அதில் தான் அர்மேனியன் ஜீனோசைட் இஸ் அன் ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். அர்மேனியன் ஜீனோசைட் அப்படின்றது அதான் ரொம்ப ஒரு இது ஃப்ரைட்ஃபுல்னால் ரொம்ப ஒரு பயமாக இருந்த ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜீனோசைட் மீன்ஸ் இவங்க அர்மேனியன் ஆக்சுவலாக அர்ஜென்டினா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அர்மேனியன். அர்ஜென்டினியன் சொல்ல மாட்டோம், அதோட பீப்புள். இப்போ இந்தியானா இந்தியன் சொல்லுவோம், ஸோ அர்ஜென்டினான்னு தான் அர்மேனியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீப்புளுக்கு நடந்த அந்த சம்பவத்தை, ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் நடந்தது, அது ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, taking advantage of that political and economic instability of Turkish empire from the second half of the 18th century, Greeks followed by others began to secede one after another from Turkish control. Macedonia had a mixed population. There were rivalries among Greece, Serbia, Bulgaria, and later Montenegro for the control of it. In March 1912 they formed the Balkan League. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, taking advantage of political and economic instability of Turkish empire from the second half of the 18th centuryலேருந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டே இல்லை, இவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு பவர் இல்லை, அதே மாதிரி எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி, ரைஸ் டவுன், அப் அண்ட் டவுன் இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு Greeks followed by others began to secede one after another from Turkish control. இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, வெளிவர ஆரம்பித்தாங்க. ஸோ Macedonia had a mixed population. இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல மிக்ஸ்டு பாப்புலேஷன் தான், அவங்களும் டர்க்கிஸ் இருப்பாங்க, அந்த மேசடோனியஸ் அந்த பீப்புளும் இருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டு. தேவர் ரிவல்ரிஸ் அமாங் கிரீஸ், அவங்க கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டனீக்ரோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு இடையில பார்த்தோன்னா அடிக்கடி என்ன ஒரு மோதல்கள் வந்துகிட்டே இருந்தது. ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் அவங்க கண்ட்ரோலுக்கே வரவே இல்லை. ஸோ இந்த இன் மார்ச் 1912 தே ஃபார்ம் த பால்கன் லீக், அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பால்கன் லீக் ஃப்ரேம் பண்ணாங்க இந்த இயர் மார்ச் 1912. அவங்க அந்த லீக் வந்து அட்டாக்ட் அண்ட் டிஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இந்த ஃபர்ஸ்ட் பால்கன் வார் இந்த இயர் 1912 to 13. அந்த 1 year நடந்த அந்த வாரில் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் அந்த எம்பையரை என்ன பண்ணாங்க, டிஃபீட் பண்ணி, அட்டாக் பண்ணி டிஃபீட்டும் பண்ணியாச்சு. அக்கார்டிங் டு த ட்ரெட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் in May 1930, the new state of Albania was created and other Balkan states divided up Macedonia between them. Turkey was reduced to area around Constantinople. இந்த பிளேஸில் தான் என்ன பண்ண, கான்ஸ்டாண்டினோபிளை சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் என்ன பண்ண டர்க்கிஸ்
அவ்வளோதான், அவங்க எல்லையே லிமிட்டட் ஆக்கியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு சைன் பண்ணாங்க, அதாவது ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணாங்க இந்த இயர் மே 1913. இங்கே என்ன அப்படின்னா நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா வாஸ் கிரியேட்டட். இங்கே ஒரு நியூ ஸ்டேட் வந்து ப்ரோவின்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி அண்ட் அதர் பால்கன் ஸ்டேட்ஸும் டிவைட் பண்ணி மேசிடோனியாவை டிவைட் பண்ணதான் அதர் பால்கன் ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் டர்க்கி வாஸ் ரெடியூஸ் டு த ஏரியா அரவுண்ட் த கான்ஸ்டாண்டினோபிள். அந்த கான்ஸ்டாண்டினோபிளை சுற்றின பகுதிக்கு மட்டும்தான் அவங்க ரைட்ஸ் இருந்தது. அடுத்தது டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவெவர் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா, சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். உடனே பல்கேரியா செர்பியாவும் கிரீஸையும் என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட், ஈஸியாக பல்கேரியா தோல்வி விட்டுறது. ஸோ செகண்ட் பால்கன் வார் ended with the signing of the treaty of Bucharest in August 1930. இந்த ட்ரெட்டி லாஸ்ட் ட்ரெட்டி பார்த்தோம் இந்த இயர் மார்ச் மே 1913 ட்ரெட்டி ஆஃப் லண்டனில் தான் இது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற ட்ரெட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெட்டி ஆஃப் Bucharest in August 1913. ஓகே, நெக்ஸ்ட் இமீடியட் காஸ்ட், உடனடியான காரணம். திடீர்னு என்ன மாதிரி இமீடியட்டான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது த கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ் இன் த பால்கன்ஸ் அக்கர்ட் இன் சரோஜிவோ இன் போஸ்னியா. இந்த ஈவெண்ட்டில் நடந்தது தான் மெயினாக சொல்கிறாங்க. கிளைமேக்ஸ் ஆஃப் தீஸ் ஈவெண்ட்ஸ் இந்த பால்கன்ஸ் அக்கர்ட் இன் த சரோஜிவோ இன் போஸ்னியா. இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் மெயினாக சொல்கிறாங்க. ஆன் 28 June 1914 த Archduke Franz Ferdinand heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Prince Bosnian Serb. Austria saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. Germany thought that it should strike first. It declared war on Russia on 1st August. Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliance, German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. German violation of Belgian neutrality forced Britain to enter war. இந்த ரீசன் இது பொதுவாக சொல்லுது. ஆக்சுவலாக ஜெர்மனி ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு அசாசினேஷன் நடக்கும். யாரை அசாசினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இவரை தான் இது பண்ணுவாங்க. அதாவது டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் ஹியர் டு ஃப்ரான்ஸ் ஜோசப். இந்த ஃப்ரான்ஸ் ஜோசப்போட வாரிசு தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ச் டியூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட எம்பரர். இவரை தான் என்ன பண்ணுறாரு, பிரின்சிப் போஸ்னிய சர்ப் ஒரு வீரர் போஸ்னியனோட வீரரால் என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுறாரு. அப்போ ஆஸ்ட்ரியா வந்து என்ன பண்ணுறாங்க, saw in this opportunity to eliminate Serbia as an independent state. ஆஸ்ட்ரியா உடனே தோணுச்சு செர்பியாவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க விடக்கூடாது, அதை எலிமினேட் பண்ணணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கிடைச்சது மாதிரி கிடைச்சது. ஆனால் என்ன, ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு, இந்த ஸ்ட்ரைக் பண்ணட்டும் அப்படின்றத ஸ்ட்ரைக் பண்ணணுன்றதை பண்ணணும்னு நினச்சாங்க. இட் டிக்ளேர்ட் வார் ஆன் ரஷ்யா ஆன் 1st August. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாரே என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க August 1. ஜெர்மனி ஹேட் நோ குவாரல் வித் ஃப்ரான்ஸோட எந்த சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது. ஆனால் பட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரான்ஸோ ரஷ்யன் அலைன்ஸ், இவங்க ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலைன்ஸாக இருக்கிறதுனால ஜெர்மனி என்ன பண்ணுறது, இந்த வார் நடக்கிறதுக்கான ஜெர்மன் ஆர்மி விச் வாஸ் பிளானிங் அ வார் அகெயின்ஸ்ட் போத் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, ரெண்டு பேர் மேலே என்ன பண்ணுறாங்க, எதிராக ஒரு வார் நடத்தணும் அப்படின்றது தான் இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு இது. வாண்டட் டு யூஸ் த அக்கேஷன் ஆஃப் டு இட்ஸ் அட்வான்டேஜ். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இவங்களுக்கு இந்த வார் வர்றது, ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ்ட் பிரிட்டன் டு என்டர் வார். இங்கே என்ன நடந்தது, ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் வந்து பெல்ஜியன் நியூட்ரலிட்டின்னு அவங்க எப்போதும் அந்த கண்ட்ரியில்
நியூட்ரலாக இருக்கிறதுனா நடுநிலைத்தன்மையாக இருக்கிறது, அவங்க பக்கம் இல்லை இவங்க பக்கம் என்னை ஆள விடுங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ்ட் பிரிட்டன் டு என்டர் வார். இந்த ரீசன் தான் என்ன, பிரிட்டனோட வாரில் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்தது. இதுதான் தீஸ் ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகே, யூ ஜஸ்ட் ரீட் what I have taught you so far. Okay, thank you.